ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சிறுகீரை கீரை கடைசல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம துவரம்பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். அது துவரம்பருப்பு கழுவி எடுத்துட்டோம். அது கூட நம்ம தக்காளி, சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம், பருப்போடு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துட்டோம், சிறுகீரையை. இப்போ நம்ம கீரையை இதோட சேர்த்துக்கலாம். கீரை இதோடு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் சைஸு ஒரு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி இதில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு. இப்போ குக்கரில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றிருக்கலாம். அது வந்து ஒரு கொதி வந்து நமக்கு வந்து கீரை நல்லா உள்ளே அமிழ்ந்து போகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா பருப்பெல்லாம் கீழே போய் நல்லா அடியில் இருக்கும். நம்ம கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம விசில் விட்டு பார்க்கலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது நல்லா வெந்து வந்துடும் நமக்கு கீரை பருப்பெல்லாம். விசிலெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை எப்படி வெந்திருக்கா இல்லையான்ட்டு. பாருங்கள், நல்லா கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை கல்சட்டியில் மாற்றி கடைஞ்சிக்கலாம். தண்ணி தனியாக இருத்தாச்சு. கீரையும் பருப்பு மட்டும் போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி நல்லா சூடாகவே நம்ம கடைஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக கீரை நல்லா மசியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா நம்மளால் மசிக்க முடியாது. நல்லா தண்ணி இல்லாமல் கீரையும் பருப்பு மட்டும் எடுத்து போட்டு நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இது மசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம மசித்தா நமக்கு கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு மசித்தா போதும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. காஞ்ச மிளகாலாம் நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிட்டு நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைஞ்சாச்சு. நல்லா தாளித்து ஊற்றியாச்சு நம்ம. இப்போ நல்லா சுட சுட சாதத்தோடு நம்ம கீரையை போட்டு சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு அப்பளம் வச்சுருக்கோம். இப்போ கீரை ஊற்றிக்கலாம். கீரை அப்பளம் இதை சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. ஒரு இதில் வந்து அப்பளம் கொஞ்சம் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.